எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற யோசிக்கிற நிலைமையில நம்ம இளைய சமுதாயம் இல்லை. அவங்க எப்படி வளர்றாங்கன்னா, தான் பார்க்கறது தான் கேட்கறது எல்லாமே சரி. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா மொபைல் கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். நம்ம மொபைல் இல்லாம யாரும் கிடையாது. 20 இல்லைன்னா கூட இந்த 10 வருஷத்துல கண்டிப்பா எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. அது மொபைல்னா கண்டிப்பா எல்லார் கையில இருக்குன்னா குறிப்பா குழந்தைகள் கையில இருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக மொபைலை கொடுக்குறாங்க, ஏதாவது அடம் பிடிச்சாக்கா மொபைல் கொடுக்குறாங்க. பெரியவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா தூக்கி மொபைல் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மொபைலில் பார்க்குறது எல்லாமே சரி அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிக்குது. அந்த குழந்தையோ இல்லை அடலசென்ட் ஏஜில் இருக்கவங்களோ நினச்சிக்கிறாங்க. ஏன் நாமளே கூட ஒரு சில செய்திகளை பார்க்கும்போது இந்த செய்தி சரியான செய்தி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது சரியா தவறா அப்படின்னு நம்ம ஆராயறது இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி நான் சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் பார்க்கும்போது அந்த ஒரு செய்தி வந்தது. ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வருது. அந்த ஷார்ட்ஸை நான் பார்க்கும்போது இல்லை, அந்த முதல்ல காலையில் சொன்ன தகவல் தவறு, இது செக்ரட்டரியேட்டில் நடக்கலை, இது அவங்க கட்சி ஆஃபீஸில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கே தெரியல, நம்ம என்ன நினைக்கிறோம், டிவியில் சொல்கிறதெல்லாம் சரின்னு தானே நினைக்கிறோம். ஸோ அப்போது நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தால்தான் தெரியும்.